வெல்கம் டு சுபாஸ் கேலரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாயா ஜூஸ். அதாவது பப்பாயா ஜூஸ் எப்படி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லாருமே பப்பாளி ஜூஸ் போட்டுக்கலாம். ஆனால் வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி போடுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பப்பாயான்னு எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு. அது மட்டும் இல்லை, இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தோட லெவலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பப்பாயாவை எப்படி செய்கிறது ஜூஸாக வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். இப்போ பப்பாயா ஜூஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு நல்ல பழமாக கனிஞ்ச பழமாக பப்பாயா மீடியம் சைஸில் எடுத்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் சுகர். ஏற்கனவே பப்பாயா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸ்க்காக செய்கிறதுனால சுகர் ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட் ஹனி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் மட்டும் போதும். நான் இப்போ 2 டம்ளர் செய்ய போகிறேன். லெமன் ஜூஸ். ஒரு மீடியம் சைஸ் லெமனை பாதியாக கட் பண்ணி அது பாதி லெமனை மட்டும் இருக்கிற மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜூஸர் ஜாரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பப்பாயாவை நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பப்பாயாவை இதில் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகரை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹனியை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் 2 நான் போட்டுட்டேன். லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நம்ம இப்போ ஒரு 1.5 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுப்போம். இப்போ நான் 1.5 நிமிஷம் போட்டு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே பப்பாயா ஜூஸ் ரெடி ஆகிருச்சு. நல்லா அரைச்சிருச்சு. பழம் சின்ன சின்னதாக இல்லாமல் நல்லா லிக்யூடாக அரைச்சிருச்சு. என்ன இப்போ நம்ம ஜூஸை கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லிக்யூடாக நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையாக வந்திருக்கு பப்பாயா ஜூஸ். பப்பாயா சாப்பிடாதவங்க கூட இந்த ஜூஸாக கொடுத்தா ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.